Taste the Daily. மக்கா விஷயம் தெரியுமா? கொஞ்ச நாள் முன்னாடி போலீஸ்காரங்களும் போக்குவரத்து ஊழியர்களும் மோதிக்கிட்டாங்க. ஞாபகம் இருக்கா? அட சமாதானம் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டாங்களே. அதே மாதிரி இன்னைக்கு போலீஸ்காரர் ஒருத்தரும் மின்வாரிய ஊழியர் ஒருத்தரும் சண்டை போட்டிருக்காங்க. ஊட்டி பக்கம் போலீஸ் குவார்டர்ஸ்ல 2 நாளா கரண்ட் இல்லையா. இது சம்பந்தமா போலீஸ்காரர் ஒருத்தர் இபி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. போன இடத்துல பேச்சு வாக்குவாதம் கைகலப்பாயிட்டு மின்வாரிய ஊழியரும் போலீஸ்காரரும் அடிச்சுக்கிட்ட வீடியோ காட்சிகளே வந்திருக்கு. இந்த பிரச்சனை போலீஸ் பஸ் டிரைவர் பிரச்சனை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு ஜனங்க சொல்றாங்க. என்னமோ விளம்பர கும்பல் என்னதான் நிர்வாகத்தை கவனிக்கிறாங்கன்னு தெரியல. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை பார்த்துடலாம். கொலை கொள்ளை வன்முறைன்னு குற்ற சம்பவங்கள் அதிகமாகி சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல குற்ற சம்பவங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு அமைச்சர் ரகுபதி பேட்டி கொடுத்திருக்கார். தமிழ்நாட்டுல கொலை குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும்னு ஐயா அப்பாவும் பேசியிருக்காரு. குற்றங்கள் நடக்கத்தான் செய்யும்னா அரசாங்கம் எதுக்குங்கன்னு ஜனங்க கேக்குறாங்க. கூலி படைகளை, ரவுடிகளை, குற்றவாளிகளை கைது பண்ண முடியாம திணறிக்கிட்டு இருக்கிற காவல்துறை அரசாங்கத்துக்கு எதிராக போராட வந்த அப்பாவி வாத்தியார்களை கைது பண்ணியிருக்காங்க மக்கா. கோயம்புத்தூர் பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வராண்டாவில் உட்கார்ந்து பசங்க படிக்காங்க. மாணவர்களுக்கு எதிரெதிரில் கழிப்பறைகள் இருக்கு. அடிப்படை வசதியே இல்லைன்னு மாணவர்கள் புலம்புறாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்தாச்சு, வாங்க விரிவான செய்திகளை பார்த்தரலாம். தேர்தலுக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்கு என் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும்னு சொல்லி விளம்பரம் பண்ணி ஆட்சிக்கு வந்தவங்க இன்னைக்கு குற்ற சம்பவங்களுக்கு அரசு பொறுப்பேற்க முடியாதுன்னு கையை விரிச்சிட்டாங்க. சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா அமைச்சர் ரகுபதி உருட்டுன உருட்டு இருக்கே, கல்வெட்டிலேயே அடிக்கலாம். அதை கொஞ்சம் பாருங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற குற்ற சம்பவங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்றுக்க முடியாதுன்னு சொல்லி 2 கையும் தூக்கி இந்த விளம்பர கவர்மெண்ட் ஒரு கையாலாகாத கவர்மெண்ட்னு ஐயா ரகுபதி சொல்லாம சொல்லிட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுன்னு எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆரம்பிச்சு உத்தரப்பிரதேசத்தோட முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி வரைக்கும் எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்லிட்டாங்க. தலைவர்கள் என்ன, மக்களே தினமும் கொலை அதிகமாயிட்டே போகுதுன்னு புலம்புதாங்க. இந்த நேரத்துல சட்டம் ஒழுங்கு சம்பந்தமா பொறுப்பே இல்லாம அமைச்சர் ரகுபதி பேசியிருக்காரு. ஐயா என்ன சொல்றாருன்னா, குற்ற சம்பவங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்றுக்க முடியாதுங்கிறாரு. அது மட்டும் இல்ல, மக்கள் தொகை அதிகமாகிட்டான், அதனாலதான் குற்ற சம்பவங்களும் அதிகமாகுதுங்கிற மாதிரி பேசியிருக்கார். எனவே மக்கள் தொகை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கையும் ஒரு சில கூட தெரியும், குறைய தெரியும். ஆனால் அதற்கு அரசாங்கம் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது. நாங்கள் எந்த வகையிலும் அதுக்கு பொறுப்பாக இருந்தால் எங்கள் மீது குற்றம் சுமத்தலாம். கேட்டீங்களா? பேட்டி ஆரம்பிக்கும் போது இப்படி பேசின ஐயா செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது அப்படியே வேற மாதிரி மாத்தி பேசினாரு. அதையும் கொஞ்சம் பாருங்க. மக்கள் தொகை காரணம்னு சொல்லலை. அதாவது அன்றைக்கு 4 கோடி மக்கள் தொகை இருந்தது, இன்னைக்கு 8 கோடி மக்கள் தொகை ஆகியிருக்கு. சில இடங்களில் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. மக்கள் தொகைக்கு வன்முறைக்கு காரணம்னு சொல்ல முடியாது. ஐயா தானே மக்கள் தொகை அதிகமாயிட்டு அதனாலதான் குற்ற சம்பவமும் அதிகமாயிட்டுன்னு சொன்னாரு. சொல்லிட்டு அவரே அப்படி சொல்லலைங்கிறாரு. மறுபடியும் அதையே சொல்றாரு. ஏன் இப்படி உளரணும்? ஏன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னு பாருங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும். தப்பு செய்யறவங்க யாரா இருந்தாலும், மறுபடியும் சொல்றேன், யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன். பாத்தீங்களா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்கு என் கட்டுப்பாட்டுல இருக்கும்னு பேசின ஐயாவால இப்ப கட்டுப்பாட்டுல வைக்க முடியல. அதான் ஐயா ரகுபதி சமாளிக்கிறதா நினைச்சு இப்படி உளறி கொட்டிருக்காரு. மக்கா, இப்பவாச்சும் புரிஞ்சுக்கோங்க. நாடக கும்பலுக்கு நாடகம் போடத்தான் தெரியும், நாடால தெரியாது. தெரிஞ்சுக்கிட்டியா? ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணி கூலிப்படையை தூக்கி உள்ள போட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியல. நாங்க பொறுப்பு இல்லைன்னு கூலா பேசுதாங்க. ஆனா கூலிப்படையை கட்டுப்படுத்த முடியாத இந்த அரசாங்கம் வாத்தியார்களை ஏதோ ரவுடிகளை கைது பண்ற மாதிரி பண்றாங்கப்பா. கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராடக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி கைது பண்ணுதாங்க. அந்த கொடுமையையும் கொஞ்சம் பாருங்க.
கால் வலிக்கு சார் விடுங்க சார் விடுங்க சார் சார் எங்க நிர்வாகிகள் வரட்டும் சார் அது போய் கைது பண்றீங்க நிர்வாகிகள் வரும் டைம் 11 மணி சார் வாங்க சார் உங்களுக்கு அரேஞ்ச் எப்படி பண்றீங்க மறுபடியும் டைம் சார் சென்னை நுங்கம்பாக்கம் பக்கம் காவல்துறையினர் ரொம்ப கண்ணும் கருத்துமா ஆட்களை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. யார் அரெஸ்ட் பண்ணுதாங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணுதாங்க, எதுக்கு அரெஸ்ட் பண்ணுதாங்கன்னு ஒன்றும் புரியல. ரவுடிகளை கைது பண்ணுதாங்களா, கூலிப்படையை கைது பண்ணுதாங்களா, இல்லை போதைப் பொருள் கடத்துறவங்களை கைது பண்ணுதாங்களா, யாரப்பா இம்பிட்டு வேகமாக கைது பண்ணுதாங்கன்னு கேட்டா பாவம் படிப்பு சொல்லித்தர வாத்தியார்களை கைது பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, விளம்பர கும்பலோட ஆட்சியில் 4000 தலைமை ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக கிடக்கு. அதை நிரப்பணும், அப்புறம் தேர்தல் வாக்குறுதியில் சொன்னதை செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டம் அறிவிச்சாங்க. 11 மணிக்கு போராட்டம் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் போராட்டம் ஆரம்பிச்சா அரசாங்கத்துக்கு அசிங்கம் இல்லையா? அதான் காவல்துறை ஆசிரியர்களை கைது பண்ணிட்டாங்க. முற்றுகை போராட்டம் 11 மணிக்கு தான் அரசுக்கு நாங்கள் தகவல் கொடுத்துருக்கோம். அப்படி இருக்கும்போது காலையில் 6 மணிலேருந்தே நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெருமையாக காவல்துறை. இது எப்படி சரி நியாயம் தெரியல எனக்கு. போராட்டத்தை ஆரம்பித்து நாங்கள் முற்றுகை பண்ணிட்டு ஒரு கோஷம் கூட போடலை. ரோட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்கவங்களெல்லாம் தூக்கி போட்டு கண்மூடித்தனமா வன்முறைத்தனமா வந்து காவல்துறை அரெஸ்ட் பண்ணது. ஆசிரியர் பெண் ஆசிரியர்களை சாப்பிட்டு இருக்கும் பொழுது, உணவு அருந்திக்கிட்டு இருக்கும் பொழுது சாப்பாடத்தை தட்டத்துக்கு தூர வச்சுக்கிட்டு கைது பண்றாங்க. இந்த காவல்துறை அரேஞ்சமாக இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்ததே இல்லை. அதாவது ஒரு போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு இம்புட்டு வேகமாக வேலை பார்க்குற காவல்துறை கொஞ்சம் குற்றவாளிகளையும் இதே மாதிரி வேகமாக கைது பண்ணா குற்றங்களை குறைக்கலாம். அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பில்லைன்னு கையை விரிச்சிட்டு பாவம் நியாயமாக போராடுற வாத்தியார்களை கைது பண்ணா எப்படி? இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த கவர்மெண்ட் ஒரு சர்வாதிகார கவர்மெண்ட், மக்களுக்கான கவர்மெண்ட் இல்லைன்னு தெரியுது. வாயில மத்தளம் வாசிச்சு கல்யாணத்தை முடிக்க முடியாதுன்னு திராவிட மாடல் கும்பல் எப்பதான் புரிஞ்சுக்க போவதோ தெரியல. ஏன் சொல்றேன்னா, ஐயா ஸ்டாலின் என்னவோ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு வசனம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூலோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. கோபாலபுரம் கும்பலோட நிர்வாக லட்சணத்தை ஒரு கோபாலபுரம் பள்ளிக்கூடம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அதை கொஞ்சம் பாருங்க. என்னுடைய ஆசையெல்லாம் உலகத்துல எந்த ஒரு மாணவர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் சவால் விடுகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கணும். அதுதான் என் கனவு. அதுக்காகத்தான் இந்த துறையில் நிறைய திட்டங்களை கொண்டு வரோம். நிதி நெருக்கடி எத்தனை இருந்தாலும் கல்வித்துறையில நிறைய புது புது திட்டங்களை ஆரம்பிக்கிறோம்னா உங்களுக்காகத்தான். மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பதிலுக்கு மாணவரான உங்களை நான் கேட்டுக்க ஒன்னே ஒண்ணுதான், படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. ஆகா, ஐயா எம்புட்டு அழகா பேசுறாரு. ஐயா பேசுறத கேட்கையில நல்லா தான் இருக்கு, ஆனா செயல்பாட்டுல எதுவும் இல்லையே. இந்த கோபாலபுரம் கும்பல் பேசுறதெல்லாம் வெத்து பேச்சு, செய்யறதெல்லாம் வெட்டி விளம்பரம்னு கோபாலபுரம் கவர்மெண்ட் ஸ்கூலை பார்த்தாலே தெரியுது. பொள்ளாச்சி பக்கம் ஆர் கோபாலபுரம்ங்கிற ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கு. இந்த ஸ்கூல்ல வகுப்பறைகள் இல்லாம மாணவர்கள் வராண்டாவிலையும் மரநிலையும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த பள்ளிக்கூடம் நடுநிலை பள்ளியா இருந்தப்ப இடவசதி ஓகேவா தான் இருந்திருக்கு. ஆனா 2021 இந்த பள்ளிக்கூடத்தை உயர்நிலை பள்ளியா தரம் உயர்த்திருக்காங்க. தரம் உயர்த்துறதுன்னா போர்டுல நடுநிலை பள்ளியை தூக்கிட்டு உயர்நிலை பள்ளின்னு எழுதுனா போதுமா? கிளாஸ் ரூம் கட்ட வேண்டாம். பாருங்க, தார்பாயை கட்டி விட்டு வராண்டாவில் உட்காந்து படிக்காங்க. படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. பாவம், இப்படி வராண்டாவிலையும் மரத்தடியிலையும் உட்காந்து படிக்கிற பசங்க எப்படி உலக அளவில் போட்டி போட முடியும்? வெறும் கையில் முளம் போடக்கூடாதுல்ல. வகுப்பறையாச்சும் பரவாயில்லை, கழிப்பறையை பாருங்க. மாணவர்களும் மாணவிகளும் எதிரெதிரில் போகிற மாதிரியான சூழல் இருக்கு. இந்த கொடுமையை எங்கே சொல்லி விளம்பர கும்பல் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு விளம்பரங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களோட கல்வி தரத்தை உயர்த்த எந்த வேலையும் செய்யலை. ஸ்டாலின் ஐயா, நான் பார்த்துக்கிறேன்னு சும்மா சினிமா வசனம் பேசினா போதாது, செயல்ல காட்டணும். அட நான் சொல்லலங்க ஐயா, ஜனங்க சொல்றாங்க. விடியல் விடியல்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு இப்போ இப்படி பண்ணுதாங்களே. படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல, சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்ற முடியல. முன்விரோத கொலைக்கு நாங்கள் பொறுப்பில்லைன்னு கூச்சம் இல்லாமல் பேசுதாங்கல்ல. இன்னைக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் 70 கோடி ரூபா மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் சிக்கியிருக்கு. இதுக்காவது கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக்குமா? நான் கேட்கல, ஜனங்க கேட்குறாங்க. சரிமக்கா, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோடு முடிஞ்சது. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி.
நன்றி.